பாத்தீங்களா, இதான் ட்ரெண்டிங். தான் பொண்டாட்டி யாராவது முடிச்சு பார்த்த 80s கிட்ஸ் எங்க, தான் பொண்டாட்டி உடைய டிக்டாக்ல ஆடிட்டு இருக்க 2K கிட்ஸ் எங்க, பொண்டாட்டியே இல்லாம வாழ்றீங்க போல 90s கிட்ஸ் எங்க அப்படின்னு எல்லாம் கரெக்ட் ஆவாங்க. உங்களுக்கு ஆயிடுச்சா இல்லையா கல்யாணம்? இன்னும் ஆகல சார். சார் சார் நான் கேட்டேன், கூகுள்ல போய் கேட்டேன், எனக்காக பிறந்தவ எங்க இருக்கிறான்னு. அதுக்கு சொல்லிச்சு அவ புருஷன் கூட சந்தோஷமா இருக்கிறா அப்படின்றது. தன்னை தானே வந்து பகடி பண்ணிக்கிறார்ல, அதை போல உங்களை நீங்களே பகடி பண்ணிட்டு வலுவா இருக்கா அல்லது பிறர் சொல்லி தான் பகடி பண்ணுவீங்களா? இப்ப வந்து பட்டிமன்றத்துல 2 வகையான இது இருக்குங்க சார். காமெடி நகைச்சுவை அப்படி எடுத்துக்கிட்டா, ஒண்ணு வந்து நம்ம கிண்டல் பண்ணி இது பண்ணலாம், இல்லைன்னா நம்மள உயர்த்தி பேசி அது மக்களுக்கு அது காமெடியா இருக்கும். இப்ப நான் எல்லாம் எவ்வளவு பெரிய அழகி தெரியுமா, நான் வந்து பட்டிமன்றம் கிளம்பி வந்துகிட்டு இருந்தேன், ஒரு வண்டு வந்து என்ன வந்து மேல வந்து விழுந்துச்சு, ஏன் தெரியுமா, ஒரு பூவை தேடி தானே ஒரு வண்டு வந்து விழுவும் அப்படின்னு சொல்லுவா. அது மாதிரியான காமெடி. எதுல சேரும்? உயர்த்தி பேசுறதுல உயர்த்தி பேசுறதுலாம் சார். இது என்ன அப்படின்னா, ஆண்கள் வந்து பேசணும் அப்படின்னாவே, ஆண்கள் பெண்கள் பேசினாவே, ஆண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, லேடிஸ் மேலதான் எப்பவுமே பொண்டாட்டி, அது என் மனைவி அங்கே கூட்டிட்டு போனேன், என் கடைக்கு கூட்டிட்டு போனேன், நான் கடைக்கு கூட்டிட்டு போனேன், ஜவுளி கடைக்கு கூட்டிட்டு போனேன், 2 பேரும் இங்க போனோம், 2 பேரும் சொந்தக்கார வீட்டுக்கு போனோம், இப்படிதான் நகைச்சுவை சொல்லுவாங்க. ஆனா